நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. நான் தான் சும்மா இருக்க மாட்டாமே எதை நோண்டி விட்டு கடைசியில் டிஸ்பிளே போய் இப்போ வந்து அந்த லேப்டாப்பை ஒரு மானிட்டரோட கனெக்ட் பண்ணி ஒர்க்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா நான் பல்லார சந்தையில் தான் ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா அந்த லேப்டாப்பில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேரோட லேப்டாப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பாட்டு பாடும்போதோ இல்லை ஏதாச்சும் சவுண்டு வரும்போது குறைன்னு சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு புது லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை லேப்டாப் வாங்கி 2-3 வருஷம் தான் ஆகுது, அதில் ஸ்பீக்கர்லேருந்து குறைன்னு சவுண்டு வருது, என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கர்லாம் கழட்டி பார்க்க தேவையில்ல. ஏன்னா ஸ்பீக்கரில் இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னா அதை 2 சொல்யூஷனில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிவைஸ் அப்டேட் பண்ணணும். அதுக்கு லேப்டாப்பில் டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், சவுண்டு, வீடியோ அண்ட் கேமிங் கண்ட்ரோல்ன்ட்டு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து அப்டேட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனில் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை இது பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி விண்டோஸ் தரப்புலேருந்து நிறைய ஹார்ட்வேர் அப்டேட் விடுவாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுமே நம்ம டிவைஸோட ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அப்டேட்டே பண்ணாமல் வச்சுருக்கீங்க லேப்டாப்பை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கருக்கான அப்டேட் போகலை, அது வந்து பழைய கான்ஃபிகரேஷனாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி குறைன்னு சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒர்க் ஆகிருக்கு. நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடு மூலமாக உங்களோட ஸ்பீக்கரையோ இல்லை வேறு ஏதோ பார்ட் வந்து ஒரு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஏப்பா இதை எல்லா யூடியூபரும் தான் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றும் ஒர்க் ஆகலை, இன்னும் குறைதான் சவுண்டு கேட்கு அப்படின்னா அதுக்கு தான் நான் இப்போ பண்ண போகிற ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதாவது உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லேப்டாப்பை பொறுத்து. ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெல்லு நீங்கள் வேறு லேப்டாப் போனீங்கன்னா பின்னாடி எங்கேயாச்சும் கொடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேப்டாப்பை கலட்டி அந்த ஸ்பீக்கரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து ஓவர் தூசியாக இருக்கும். என் லேப்டாப் நல்லா தாங்க வச்சுருக்கேன், எப்படின்னு தெரில லேப்டாப்புக்குள்ளெல்லாம் எறும்பு போகுது, உள்ளே கழட்டி பார்த்தா இவ்வளோ தூசி இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர் இருக்கான் என் லேப்டாப்பில். ஒரு ஸ்பீக்கரில் மட்டும்தான் குறைன்னு சவுண்டு வருது, இன்னொரு ஸ்பீக்கர் நல்லா தான் பாடுது. அப்போ எந்த சைடு வந்து குறைன்னு சவுண்டு கேட்குது அந்த ஸ்பீக்கரை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஸ்பீக்கரோட சென்ட்ரு பாயிண்ட்டை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜஸில் வந்து அந்த பேப்பர் கிழிஞ்சிருக்கு, அதனால தான் குறைன்னு சவுண்டு வந்திருக்கு. அதாவது வீட்டில் நம்ம ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அதில் தாள் கிழிஞ்சு போச்சுன்னா எப்படி சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வரும், இறைச்சலோடு வரும் ஒரு மாதிரி குறைன்ட்டு. ஸோ அதே போல் பிரச்சனை தான். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடியே கம்மை போட்டு இந்த லேப்டாப் ஸ்பீக்கரை ஒட்டி வச்சேன். ஆனாலும் திரும்ப இன்னொரு பக்கத்தில் கிழிஞ்சிருச்சு போல். சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். அதாவது எனக்கு மட்டும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக அந்த ஸ்பீக்கரை வயர் கட் பண்ணி விட்டேன். ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணி விட்டு அதில் வேறு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சென்டரில் இங்கே பாருங்கள் தெரியுதா, அமுக்குனோடனே எட்ஜஸில் வந்து லைட்டாக கேப்பு தெரியும். அந்த சின்ன கேப்பு தான் அந்த குறைன்னு சவுண்டு கேட்குறதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இதை வச்சுட்டு பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கடையில் போயிட்டு கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி ஹெச்பி லேப்டாப்புக்கான ஸ்பீக்கர் இருக்கான்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா 1200 சொல்கிறான் ஒரு ஸ்பீக்கரு, ஆனால் நாங்கள் செட்டாக தான் தருவோம் அப்படிங்க. 2 சேர்த்து 2500 ரூபாய்க்கு மேலேயே போச்சு. ஸோ எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நம்மளே லேப்டாப்புக்கு டிஸ்பிளே போட வைக்க இல்லாமல் மானிட்டரை வச்சு நோண்டிகிட்டு கிடக்கிறோம். அது இதை வச்சு வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லேப்டாப் ஸ்பீக்கர்லேருந்து அந்த வயரை கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த வயரை அப்படியே கம்பியை வெளியே தெரிய மாதிரி எடுத்து விட்டு அந்த வயரோட சேர்த்து நம்ம இவ்வளோ பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண கூட போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா போர்டு தேடி பார்த்தேன் கிடைக்கல, பட் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கரோட வயரை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி சவுண்டு கேட்குமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு நீ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி அது மூலமாக அப்படி கனெக்ட் பண்ணி நீ வயர்லெஸ்ஸாக வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற அவங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. பட் இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுமா, இது சவுண்டு இஷ்யூ வருமா அப்படின்னு பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு பழைய இரும்புக்கல்ல எடுத்து அந்த ஸ்பீக்கர் சும்மா கிடக்குது, அதுக்கு எதுக்காச்சும் உயிர் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரை கனெக்ட் பண்ணிட்டு 2டையும் டேப் வச்சு ஒட்டிடலாம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுச்சுன்னா சவுண்டு வராது, அதனால் 2 ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி டேப்பை வச்சு போட்டிட்டு இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ணி விட்டு பார்க்கலாம்.
எப்படி சவுண்டு வேறு லெவலில் கேட்குதா? இது கொஞ்ச நேரம் ஓட விட்டு பார்த்தேன். இந்த வித பிரேக் ஆகிறதோ இல்லை வால்யூம் ஏதாச்சும் ட்ரிக்கர் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு என் வீடியோ பார்த்துட்டு உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு பெரிய ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குமே அந்த ஆர்ம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வேறையாக இருக்கும். அதாவது நீங்கள் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரை போயிட்டு செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அதிக பவர் கன்சியூம் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஓடாது, ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் லேப்டாப் திறனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, இதே போல் ஸ்பீக்கர் ஓகே செட் ஆகும். குட்டி ஸ்பீக்கர் தான், அதிகமான அந்த ஆர்ம்ஸ் இதெல்லாம் எடுக்காது. அதனால் இது வந்து சவுண்ட் இஷ்யூ இல்லாமல் நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதே போல் தான் நீங்களும் பார்த்து கனெக்ட் பண்ணணும். சைஸில் பெரிய ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் ஊப்பரு இதெல்லாம் போயிட்டு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் சவுண்டு இஷ்யூ வந்துச்சுன்னா, என்னடா அவன் வீடியோ பார்த்து பண்ணேன் இங்கே ஒன்றும் வர மாட்டுக்கு, சவுண்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து திட்டக்கூடாது. எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உடம்புல எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க. ஜிலேபி இங்க போட்டது யாரு? ரவி, அந்த ரிவால்வர் எடு. யார் இந்த தப்பை செஞ்சதுன்னு உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்போ நம்ம வீட்டில் கேடிவியில் ஏதாச்சும் ஒரு பழைய படம் ஓடிட்டு இருக்கும், அதை பார்க்குற மாதிரி மெமரிஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்காக தான் என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பீக்கரை அட்டாச்மெண்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் மானிட்டரை மாட்டி அதை ஒரு டிவி மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ சவுண்டு மட்டும் ஏன் இஷ்யூவாக இருக்குது, ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அதில் டிவியும் நல்லா பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு இதை பண்ணேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. கேடிவியில் நம்ம ரஜினி சாரோட மாப்பிள்ளை படம் ஓடிக்கிட்டு இருக்குது. சவுண்டு வந்து இந்த ஹோம் தியேட்டர் அளவுக்கு ரொம்ப பாஸ் பூஸ்டடாக கேட்காம இருந்தாலும் நம்ம வீட்டில் பழைய டிவியில் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு ரொம்பவே லவுடாக கேட்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி லேப்டாப் ஒன்று ஓடாமல் கிடக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மானிட்டரை அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ உங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, அதை கழட்டி பார்த்தாலும் நீ பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பீக்கருக்கான அப்டேட்டை செக் பண்ணுங்கள். அதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் புது லேப்டாப்பில். நீங்கள் புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கீங்க இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். என்னைய மாதிரி லூசுத்தனமாக தூக்கி போட்டீங்க அப்படின்னா உள்ளே எறும்பு போய் குப்பை போய் தூசி அடித்து இந்த மாதிரி ஸ்பீக்கரும் போயிடும். அதுக்கப்புறம் மதர் போர்டில் ப்ராசஸரில் குப்பை போச்சுன்னா அவ்வளோதான், லேப்டாப்பே போயிடும். அதனால் லேப்டாப் வாங்கிட்டா கொஞ்சம் ஒழுங்காக வச்சு பராமரிங்க. என் லேப்டாப் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ 45,000க்கு வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் இருக்குது. ஏதோ அதை வந்து ஒர்க்காக வச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பழைய பொருட்களை ரீஸ்டோரேஷன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.